டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 14th வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த கடைசி 10 நாளை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவு. இந்த கடைசி வரைக்கும் படிக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லாஸ்ட் 7 days அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10 days அப்படிங்கிறது பதிலாக 7 days அப்படின்னு வச்சுக்கலாம். 2 நாள் ஃபுல்லாக வந்து சோசியல் சயின்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள், 2 நாள் சயின்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள், 2 நாள் வந்து மேக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள், 1 நாள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 to 11 hours வந்து புக்கோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கடைசி 2 நாள், அதாவது எக்ஸாம் வந்து 14 நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் 11ஓட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 12 and 13 2 days வந்து ரிலாக்ஸாக உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதையும் படிக்க வேண்டாம். என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத போட்டு நம்ம இதை படிச்சிருக்கோம் அதை படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. சரிங்களா? அது மன அழுத்தத்தை தான் உருவாக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம், ஒரு கனவோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த குரூப் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 years படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகபட்சம் இருப்பாங்க. 2 yearsலேருந்து 4 years வரைக்கும் கூட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. புதுசாக எழுதக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, இந்த 7 நாளைக்கு பிறகு 2 நாள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மியூசிக் கேட்குறதோ, இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கிறதோ, இல்லை மைண்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரதோ, அந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க கடைசி 2 நாள். எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். ஸோ எக்ஸாம் இன்றைக்கி அந்த கடைசி நேரத்தில் வந்து அந்த காலையில் போகல அந்த புக்கை புரட்டி பார்த்துட்டு கையோடையே அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸாம் உள்ளே ஓடக்குள்ளே உள்ளே போயிட்டு ஹாலை பார்த்துட்டு மறுபடியும் சார் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன் சார் அப்படின்ட்டு ஓடி போய் அந்த புக்கை புரட்டி பார்க்குறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நேச்சர். பட் ஆனால் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இன்றைக்கோட அதை நிறுத்திக்கோங்க. ஏன்னா எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் புதுசாக எதையும் படிக்க முடியாது. படித்த விஷயத்தை ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் இஸ் மஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி நிறைய தேர்வு எழுதி பார்த்துருப்பீங்க, ஃபுல் மாடல் டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க, தமிழில் நல்ல ஸ்கோரிங் எடுத்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, இந்த பிரெயினுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த பிரெயின்லேருந்து ப்ரெசன்டேஷன் அதிலேருந்து வெளி வரணும். நீங்கள் படித்த விஷயங்கள் கரெக்டாக தேர்வில் வெளி வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். தொடர்ந்து அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே கூட அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். இதுவா அதுவா அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கும். ஆனால் அதுக்கு ரெஸ்ட் விட்டீங்க அப்படின்னா இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு அது ஒரு டிசிஷன் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்கிறத விட்டுட்டு இந்த 1 week படிச்சுட்டு லாஸ்ட் 2 days உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. எக்ஸாமுக்கு போகல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போங்க. கான்ஃபிடெண்ட்டாக எப்படின்னா, நல்லா நான் படிச்சிருக்கேன், கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு போங்க. பாசிட்டிவ் மைண்டோட போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் கோடோடு போங்க. கான்ஃபிடென்ட். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா நாளுமே இருந்துட முடியாது. ஒரு சில நாளில் நினச்சிப்போம் உங்களுக்கு போட்ட ட்ரெஸ் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஃபிட்டாக நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நடை பாவனையெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் போங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட், உங்களுடைய அது ஒரு வகையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எக்ஸாமினேஷனில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் 1 week. அவ்வளோதான் என்னுடைய புதுசாக எதையும் படிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோ எல்லாம் படிச்சுட்டியாப்பா ஒரு கேள்வி கேட்கிட்டா, அந்த மாதிரிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் போகலாம். ஆனால் இது கூட தெரியலையா அப்படின்னு அவங்க வந்து நமக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஃப்ரீயாக இருங்க, நல்லா தூங்குங்க மெயினாக. ஸோ ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸோ டெய்லியும் இன்னிலிருந்தே கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு படித்து ஒரு 9 மணிக்கு பெட்டுக்கு போயிருங்க. காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க. ஸோ அப்புறம் ரிவிஷன் பண்ணி தொடர்ந்து ஒரு 10 hours வீட்டில் வந்து சொல்லிடு, இந்த கடைசி இந்த 1 week வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணோம், எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பக்கத்தால் வந்து ஏன்னா முகூர்த்த நாள் இப்போ நிறைய முகூர்த்தங்களாக இருக்குது, கல்யாணத்துக்கு போகணும், அதுக்கு போகணும், எதுக்குமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க வீட்டில். ஏன்னா நீ அந்தளவுக்கு படிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நான் கொடுக்கக்கூடிய இந்த கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.